பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 78:9 இப்படியாய் கூறுகிறது: ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் என்பதாக. யுத்த நாளிலே முதுகை காட்டாதிருங்கள். டோன்ட் டர்ன் பேக் இன் த டே ஆஃப் பேட்டில் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆவிக்குரிய யுத்த காலத்தில் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும். பவுல் விசுவாசத்தில் தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் காணப்படு என்று எழுதினார். வேதத்தை வாசிக்கும்போது சிலர் யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே தளர்ந்து போய் பின்வாங்கிவிட்டார்கள். சிலர் யுத்தம் துவங்கின நேரத்தில் பின்வாங்கிவிட்டார்கள். சில ராஜாக்கள் யுத்தம் செய்யும் காலத்தில் அஜாக்கிரதையாய் காணப்பட்டார்கள். சபை மக்கள் ஒன்றித்து நின்று யுத்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு ஒரு பொதுவான எதிரி உண்டு. அவன் பொல்லாத பிசாசு. அவன் விசுவாசிகளின் ஒரு மனதை கெடுக்கிறவன். அவனை வேதம் சிதறடிக்கிறவன் என்று அழைக்கிறது. அவனுடைய தந்திரங்களை முன்னறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான். ஆண்டவர் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்று நம்மை சேதப்படுத்துவதில்லை. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் எப்ராயிம் கோத்திரம் ஒரு பெரிய கோத்திரம். யோசேப்பின் மூத்த குமாரன் மனாசே, இளைய குமாரன் எப்ராயிம். இவர்கள் 2 பேரும் அவனுக்கு எகிப்தில் பிறந்தவர்கள். யாக்கோபு எகிப்திற்கு போன வேளையில் இளையவனாகிய எப்ராயிமின் மேல் தன் வலது கரத்தை வைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை முன்னிலைப்படுத்தினார். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 2ஆக பிரிந்த பின்பு வடபகுதியில் காணப்பட்ட 10 கோத்திரங்களும் இணைந்து இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். சில வேளைகளில் கர்த்தர் எப்ராயிம் என்று அழைக்கும் போது அது இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை குறிப்பதாகவும் காணப்படுகிறது. எப்ராயிம் ஒரு தனி கோத்திரமாய் யுத்த நாளில் எப்பொழுது முதுகு காட்டினார்கள் என்று வேதத்தில் எங்கும் வாசிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் முதுகை காட்டி தோற்று போனவர்களாய் காணப்பட்டார்கள். சவுல் ராஜாவின் நாட்களில் பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள். அவ்வேளையில் கோலியாத்தின் மிரட்டலின் நிமித்தம் சவுல் ராஜாவும் இஸ்ரவேலின் சேனையும் முதுகு காட்டி ஓடினார்கள். ஆனால் தாவீது ஒருவன் மாத்திரம் எதிர்த்து நின்றான். அவனுக்குள் தேவனை பற்றிய வைராக்கியம் காணப்பட்டது. அவன் பெலிஸ்தியனை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது என்று கூறி ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை குறித்த வைராக்கியம் உங்களுக்குள் அதிகமாக காணட்டும். கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளாய் காணட்டும். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஒன்றித்து ஒரு சேனையாய் நம்முடைய சேனாதிபதியாகிய இயேசுவோடு இணைந்து நிற்கும்போது முதுகை காட்டுகிறவர்களாய் அல்ல, ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் ஒரு யுத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு எப்போதும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாட்கள் ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலமாய் காணப்படுகிறது. நாங்கள் எழுந்து உமக்காக போரடிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. தடைகளை நீக்கி போடுவீராக. எதிரியின் திட்டங்களை முன்னறிந்து இயேசுவின் நாமத்தில் மிதித்து சாம்பலாக்கி ஜெயமெடுக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.